நிலக்கடலை பருப்பு சட்னி செய்வோம்ல, அதில் பெரிய நெல்லிக்காயும் சேர்த்து இப்படி செஞ்சு பாருங்கள். ஹெல்த்து கூடவே டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். 5 பேருக்கு 8 பெரிய நெல்லிக்காய் சரியாக இருக்கும். அதில் இருக்கிற லைன்ஸில் கத்தி வச்சு கீறி விட்டு இட்லி பேன் இல்லைன்னா கொலாண்டரில் வச்சு 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் ஸ்டீம் பண்ணி எடுத்துடுறேன். கொலைய வேக வைக்க அவசியம் இல்லை. இப்போ ஒரு பேனில் 3/4 கப்பு பச்சை நிலக்கடலை பருப்பு லோ ஃப்ளேமில் வறுத்து பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். ஆல்ரெடி வறுத்த பருப்பு இருந்தால் இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. கடலை வறுத்த அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடானதும் சீரகம் 4 கீரின பச்சை மிளகாய் போட்டு எண்ணெயில் பெரட்டிட்டு உடனே வறுத்த கடலையும் போட்டுருங்க. 1 நிமிஷம் போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூடு ஆறுனதும் சட்னி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த பருப்பு பச்சை மிளகாயை லைட்டாக அரைச்சிட்டு வேக வச்ச நெல்லிக்காயை சேர்த்து போட்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடுறேன். தாளிக்க ஒரு பேனில் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், கல்லில் தட்டின பூண்டு 5, கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போ அரைச்சி வச்சதை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துட்டா சட்னி ரெடி. இட்லி தோசையை விட சாதத்தில் விரவி சாப்பிட்டா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.